என் பேர் பெரியசாமி. இந்த ஊர்வல விநாயகர் தயார் பண்ணுறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருஷ காலமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். இந்த விநாயகர் வந்து கிழங்கு மாவால் தயாரிக்கிறேன் நான். இந்த விநாயகர், இந்த கிழங்கு மாவால் தயாரிக்கக்கூடிய விநாயகர் வந்து தண்ணியில் போட்டால் கரையக்கூடிய ஒரு தன்மையான விநாயகர் இது தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து விதவிதமான ஒரு விநாயகர் வந்து இதில் எல்லா மாடலும் செய்யலாம். இது எல்லா மாடல் செய்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்யக்கூடிய விநாயகர் வந்து ஒரே இது தான் செய்ய முடியும். இதில் வந்து இந்த கிழங்கு மாவால் தயாரிக்கக்கூடிய விநாயகர் பல வடிவத்தில் செய்யக்கூடிய விநாயகர் இது வந்து எந்தெந்த மாடல் கேட்குறாங்களோ அந்தந்த மாடல் வந்து விநாயகர் சிலை செஞ்சு வச்சுருக்குறோம் நாங்கள். இப்போ சிங்கத்தில் செய்கிற மாதிரி, அதாவது யானையில் செய்கிற மாதிரி, இப்படியெல்லாம் அந்த மாதிரி வர மாதிரிலாம் விநாயகர் வச்சுருக்குறோம். அந்த இதில் வந்து கிழங்கு மாவில் வராது. அந்த மாதிரி ஒரே மெத்தேடு, அதாவது பாம்பே மாடல் ஒரே மெத்தேடில் சொல்லிடுவாங்க. இது வந்து கிழங்கு மாவில் தயாரிக்கக்கூடியது நல்ல ஒரு தன்மையான ஒரு விநாயகர். இந்த விநாயகர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் செஞ்சு வச்சுருந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் கிடைக்காத ஒரு காரணம்னால எல்லா மக்களும் வந்து இப்போ இந்த விநாயகரை எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க அத்தனை பேருமே இந்த விநாயகரை எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாமே எடுத்து கொண்டாந்து வச்சு எல்லாம் ஒன்றும் வியாபாரமே சரியில்லைங்கிறதுனால எல்லாம் அழுவாத குறையில் இருக்கிறோம். இது வந்து எது காரணம், என்ன காரணங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த அரசாங்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கும் கொடுத்து எங்களுக்கும் கொடுத்து இந்த விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கங்களும் எங்களுக்கு வழி பண்ணணும். அதாவது அவங்களுக்கு பர்மிஷன் கேட்குறத கொடுத்தீங்கன்னா அவங்க புதுசாக வைக்கிறவங்களும் வைப்பாங்க, பழசு ஏற்கனவே வச்சவங்களும் வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த விநாயகர் வந்து கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் சேல்ஸ் ஆகும். இப்போ இந்நேர வரைக்கும் வராத காரணம் என்னங்கிறது ஒன்றும் பொதுமக்கள் வந்து என்ன வரல அப்படின்னு நாங்களும் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அப்போ அது வந்து அரசாங்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி கொடுக்குறாங்களோ பர்மிஷன், கொடுக்கலையோ என்னமோ நம்ம ஏன் போய் ஆர்டர் போடுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பயங்கள் அவங்களுக்கு வந்துடுது. அதனால் இந்த அரசாங்கங்கள் வந்து அவங்களுக்கும் பொதுமக்களுக்கு இந்த கேட்கக்கூடிய பர்மிஷன் கொடுத்து நல்லபடியாக இந்த விநாயகரை வச்சு கொண்டாடுறதுக்கு அந்த அரசாங்கங்களும் வழிபாடு பண்ணணும். இதே அரசாங்கம் வந்து வழிபாடு பண்ணுறதும் இல்லை, நாங்களும் இதை வந்து விநாயகரை வந்து இவங்களும் கொண்டுட்டு போய் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக கரைக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையும் உண்டு, அரசாங்கத்தோட கோரிக்கையும் உண்டு. அரசாங்கத்தில் வந்து நாங்கள் என்ன சொன்னாங்களோ அந்த பிரகாரம் நாங்கள் வந்து விநாயகரை வந்து 10 அடிக்குள்ளே தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன எங்களுக்கு வந்து அந்த தடையை மீறி எந்த இதுவும் நாங்கள் செய்ய கிடையாது. அந்த அரசாங்கத்தில் வந்து நாங்கள் இன்னமும் அந்த அப்பையில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த அரசாங்கத்தில் என்ன உத்தரவு போட்டாங்களோ அந்த உத்தரவுப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு இந்த அரசாங்கமும் கொடுக்கணும், பொதுமக்களுக்கும் அந்த அரசாங்கம் கொடுக்கணும். இது வந்து எங்களுக்கு இந்நேர வரைக்கும் வராத காரணம் இதுதான் பெரிய இதாக இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒரு அறிக்கை விட்டிங்கன்னா பொதுமக்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம். அது பேத்து இங்கிலீஷ்ல இங்கே இருக்கா? அந்த இது தெரியும்.
நிப்பாட்டிக்கலாம். 2 தடவை நீங்கன்னா சம்திங் எடுக்க. எனக்கு கவர் பண்ண ம்